ஃப்ரெண்ட்ஸ் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் வள்ளி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சிவகங்கையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குதுங்க. ஒரு 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் கீழே ஒரு 2-3 கடை வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டுதாகவும் இவங்க ஹஸ்பண்ட் சைடும் எங்கள் அம்மா வீட்டு சைடும் இவங்களுக்கு கொஞ்சம் சொத்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க அம்மா இவங்க கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. பொண்ணை படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் இருக்கிறதுனால இவங்களுடைய பாதுகாப்புக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சாதாரண குடும்ப மணமகனாக இருந்தாலும் போதும். வாடகை வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. மணமகன் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா பிரியங்கா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 3 ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மான்னு இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவர் தனியாக தான் இருக்கிறதாவும் இவங்க தனிமையில் தான் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல குணமான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.